எங்கள் அப்பா ஊரில் சொல்லமாட சாமி கோவில் கொடை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் நான் இப்போ தான் ஊருக்கே வரேன். வந்தது ஒரே ஒரு சந்தோஷமாக போச்சு. அப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனதும் சரி, தம்பி வர மேகி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அதனால் அவனுக்கு மேகி செஞ்சுட்டு அப்புறம் பார்த்தா கிடா கொண்டு வந்துட்டாங்க மாமா. சொல்லமாடனுக்கு நேர்ந்திருந்தாங்க அம்மா அப்பா. அப்புறம் இவங்க கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் வேறு ஆகிடுச்சு, கோவில் கொடைக்கு போகணுமே அப்படிங்கிறக்காக கிளம்பி ரெடி ஆகிட்டு எல்லாம் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். போஸ் கொடுத்துட்ருக்கவே அம்மா டைம் ஆகிடுச்சின்னு சொன்னனால கிடாவெல்லாம் பிடிச்சிட்டு வெளியே கிளம்புனோம். அப்போ தான் அம்மாவும் வெளியே வந்தாங்க. அப்புறம் அவங்களையும் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்தால் கிடா நிறைய கிடா பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஒரு 5-6 கிடா வச்சுருந்தாங்க. ஊர் வந்து சின்ன ஊர் தான், அதுக்கு 5 கிடா அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்தான். அப்புறம் பார்த்தா கோவிலில் சாமிக்கு அலங்காரமே முடிஞ்சிருச்சு. எப்போவும் நான் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடிலாம் வரும்போது அலங்காரம் பண்ணுறது எல்லாமே பார்ப்பேன், கோவிலே தான் இருப்பேன். ஆனால் இந்த தடவை எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ விஐபி வந்த மாதிரி வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா அப்பா வந்து கிடா வெட்டுறதுனால பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த கிடாவெல்லாம் ஓடி போயிடுச்சு. அப்புறம் அதையும் வந்து பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் சாமியோட அழைப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிடாவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்ச கையோடவே நல்லா கட்டி போட்டாங்க. சரி, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் படுப்போமே அப்படின்னு சொல்லி படுக்கிறதுட்டு மேலே பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பந்தல்லாம், அலங்காரம் எல்லாமே. அதை இவ்வளோ நாளாக கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக அந்த வயசு பொண்ணுங்க எல்லாம் உட்காந்து பேசி சிரிக்கிறது இதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம சமையலுக்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி கொடுப்போம், சாமிக்கு சீக்கிரம் அந்த நேரத்தில் படைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த கிடாவை எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சிட்டு சாமியும் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் காலையில் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அதுக்குள்ளே சாப்பாடு வந்துருச்சு, சாமி படைப்பு சாப்பாடு வந்துட்டு. அதுக்கப்புறம் வெட்டின கிடாவோட கறியெல்லாம் இருந்தது, அதில் உப்பு கண்டை போட்டு வச்சுட்டாங்க. நானும் நினச்சிட்டு இருந்தேன் இதுக்கெல்லாம் நம்மளை தான் காவல் காக்க வச்சுருவாங்களோன்னு நினச்சா எங்கள் அப்பா பெல்ட்டை கட்டி காக்காவே ஓட வச்சுட்டார். அதுக்கப்புறமா நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு.